நடு ரோட்டில் கல்லூரி மாணவியை தாக்கிய சம்பவத்தை தடுக்க முயன்ற காவலர் மீதும் இளைஞர்கள் கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியுள்ளனர். நடந்த படுபயங்கர சம்பவத்திற்கு காரணம் காதல் மயக்கமா அல்லது மதுபோதை மயக்கமா? அம்பத்தூர் அடுத்துள்ள பட்டரவாக்கம் ரயில் நிலையம் பகுதி வழக்கத்திற்கு மாறாக பதற்றமாக காட்சியளித்தது. இதே பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் சுந்தரேசன் தெரு வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் அவரை திடீரென வழிமறித்த 3 இளைஞர்கள் நடு ரோட்டிலேயே கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். அந்த பொண்ணு மேல போய் வண்டி ஓட்டி ஏற்ற போறான் சார். பொண்ணு மேல வண்டி விட்டு அப்புறம் அந்த பொண்ணு போடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய பேக் எல்லாம் பிடிக்கிட்டான். பிடிக்கிட்டு திருப்பி அந்த பொண்ணு போட்டு அந்த மூலையில வச்சு அவ்வளோ அடி சார் அந்த போஸ்ட் மார்ட்டத்துக்கு அந்த பொண்ணு போட்டு. இந்த தாக்குதல் நடந்தபோது எதேச்சையாக அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலர் ராதாகிருஷ்ணன் என்பவரும் இளம் பெண்ணை மீட்க முயன்றிருக்கிறார். ஆனால் மது போதையில் இருந்த மூவரும் சேர்ந்து ராதாகிருஷ்ணனையும் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் அறிய விசாரணையில் இறங்கினோம். அவ்வளோ ஸ்பீடா போலீஸ் அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க சார். போலீஸ்காரங்க போலீஸ் போட்டு அடிச்சு இந்த இடத்துல ஒரே கீரல் சார். போலீஸ் அடிப்பட்டு இந்த வாயில ஒரு இடத்துல அந்த ஸ்டார்லாம் போட்டு வச்சுப்பாங்க. அந்த சட்டை பட்டன் எல்லாம் பிஞ்சிச்சு, எல்லாமே பிஞ்சு இந்த மாதிரி. அம்பத்தூர் அருகே உள்ள பட்டரவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சந்தோஷ் என்கிற நந்தகுமார். இவர் மீது அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் அடிதடி, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் இருந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக சந்தோஷும் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் ஒரு மாணவியும் காதலித்து வந்துள்ளனர். சந்தோஷ் அந்த இளம் பெண்ணை தன்னுடைய வாழ்க்கை என நம்பியிருந்ததாக தெரிகிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் சந்தோஷ் மீது ஏற்கனவே காவல் நிலையத்தில் 3 வழக்குகள் இருப்பது தெரியவர சுதாரித்துக் கொண்ட இளம்பெண் சந்தோஷின் வாழ்க்கையிலிருந்து விலகத் தொடங்கியுள்ளார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சந்தோஷ் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளும்படி தொடர்ந்து லவ் டார்ச்சர் கொடுத்ததாக தெரிகிறது. சந்தோஷின் மூர்க்கமான நடவடிக்கைகளை வெறுத்த கல்லூரி மாணவியோ காதலனின் செல்போன் நம்பரை பிளாக் லிஸ்டில் போட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக காதலி தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதாக நினைத்த சந்தோஷ் சம்பவத்தன்று நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்தியுள்ளார். போதை தலைக்கேறியதும் கல்லூரி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த காதலியை வழிமறித்த மூவரும் லவ் பிரேக்கப் செய்த ஆத்திரத்தில் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ந்து போன தலைமை காவலர் ராதாகிருஷ்ணன் இளைஞர்களிடமிருந்து அந்த பெண்ணை மீட்க முயன்றிருக்கிறார். அப்போது காவலர் என்றும் பாராமல் ராதாகிருஷ்ணனையும் நடு ரோட்டில் இழுத்து போட்டு அந்த போதை கும்பல் அடித்துள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எத்தனை பேர் சேர்ந்து போலீஸ் அடிச்சாங்க? நான் 3-4 பேர் சார். 4 பேர் சேர்ந்து போலீஸ் போட்டு ஆமா போலீஸ் போட்டு அடிச்சு சட்டையெல்லாம் பிடிச்சி பிச்சு பட்டன்லாம் அவங்க போலீஸ்காரங்க சட்டை பட்டெல்லாம் ரத்தம் வந்துச்சு. இந்த இடத்துல அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. வந்தவங்க போதையில இருந்தாங்களாமா அடிச்சவங்க? ஆமா வந்தவங்க போதையில தான் இருந்தாங்க சார். போதை பாய்ஸின் தாக்குதலில் காயமடைந்த ராதாகிருஷ்ணன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார். நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் சந்தோஷின் நண்பரான ஸ்டாலின் என்பவரை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகளை தொடர்ந்து வலைவீசி தேடி வருகின்றனர். கோவையில் 20க்கும் மேற்பட்டோர் 3 மணி நேரமாக உயிருக்கு நடத்திய போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது.
கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் பொருட்காட்சியில் இரவு நேரத்தில் ஸ்கை டைனிங் பழுதடைந்ததால் அந்தரத்தில் சிக்கிய 20க்கும் மேற்பட்டோர் 3 மணி நேரத்திற்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஸ்கை டைனிங் பழுதாகி அந்தரத்தில் நின்றதால் அதில் இருந்த குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட அனைவரும் வீதியில் கீழே இறங்க முடியாமல் கதறினர். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் 80 அடி உயரத்தில் தவித்த அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். ஏற்கனவே அந்த பொருட்காட்சியில் விளையாட்டு உபகரணங்கள் முறையாக பராமரிப்பின்றி இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. ஈரோடு பேருந்து நிலையத்தில் டாக்ஸி ஓட்டுநர் மற்றும் கார் ஓட்டுநர் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் பேருந்து நிலையத்திற்குள் தங்கையை இறக்கிவிட வந்த டாக்ஸி ஓட்டுநரை பயணிகளை ஏற்ற வந்ததாக நினைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாக்ஸி ஓட்டுநரான ஸ்ரீராம் என்பவர் ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்திற்கு தனது தங்கையை இறக்கிவிட வந்துள்ளார். அப்போது அவர் பயணிகளை ஏற்ற வந்திருப்பதாக நினைத்து அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஸ்ரீராமிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து ஸ்ரீராம் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் காயமடைந்த ஸ்ரீராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவிடை மருதூர் அருகே கல்லால் இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் வெளியான தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் தாக்கப்பட்ட இளைஞர் காணாமல் போன நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திருவிடை மருதூர் அருகே வீரச்சோழன் பகுதியில் உள்ள சுடுகாட்டு பாதையில் காய்ந்த நிலையில் இருந்த மனித ரத்தமும் உடலை இழுத்துச் சென்ற தடயங்களும் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசாரின் விசாரணையில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் சச்சின் என்கிற இளைஞரை ஒசாமா என்பவர் கல்லால் கடுமையாக தாக்கியது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசாரிடம் சரணடைந்த ஒசாமாவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் சச்சின் என்ன ஆனார் என்பது குறித்து ஒசாமா எந்த தகவலையும் கூறாததால் குழப்பம் நிலவிய சூழலில் போலீசார் தொடர்ந்து தேடி வந்தனர். இந்நிலையில் வீரச்சோழன் ஆற்றில் இருந்து சச்சின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. கடலூர் அருகே சவப்பெட்டியுடன் சிலர் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன காரணம்? கடலூர் மாவட்டம் புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள தூய லூர்து அன்னை ஆலயத்தில் இறந்தவருக்கு திருப்பலி நடத்த மறுத்ததாக கூறி உறவினர்கள் சவப்பெட்டியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்குப்பம் மற்றும் தோராங்குப்பம் பகுதிகளைச் சேர்ந்த இருதரப்பினருக்கிடையே கடந்த ஆண்டு மோதல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து தேவாலயம் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜேசுதாஸ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் கிறிஸ்தவ முறைப்படி திருப்பலி நடத்தி அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் எதிர்ப்பு காரணமாக தேவாலய ஊழியர்கள் திருப்பள்ளிக்கு வர மறுத்ததாகவும் இதனால் 2வது நாளாக உடலை தேவாலயம் முன்பு வைத்தே உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேர்லாம்பட்டு அருகே மாடுவிடும் திருவிழாவில் காளை முட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏரிக்குத்தி கிராமத்தில் 61ஆம் ஆண்டு மாடுவிடும் திருவிழா நடைபெற்றது. இதில் பேர்லாம்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் மாடுவிடும் திருவிழாவை கண்டு ரசித்த நிலையில் கள்ளிச்சேரி பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவரை காளை மாடு முட்டியதில் படுகாயமடைந்தார். உடனடியாக அவரை மீட்டு மேல் சிகிச்சைக்காக வேலூர் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து பேர்லாம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே கோதை ஆற்றில் மீண்டும் முதலை தென்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஏற்கனவே 2 முறை அதே பகுதியில் முதலை தென்பட்டு வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை முதலை அகப்படாமலும் இருந்து வருகின்ற நிலையில் தற்போது மீண்டும் முதலை அங்கு உலா வருவதால் அதனை விரைந்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜாகிங் உடையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்த இளம்பெண்ணை 10 வயதுடைய சிறுவர்கள் கேலி கிண்டல் செய்த சம்பவம் தற்போது இணையத்தில் பேசு பொருளாகியுள்ளது. நடுக்காட்டில் இன்ஸ்டா பிரபலத்தை நடுநடுங்க வைத்த சம்பவத்தின் பின்னணி இது.
கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள அவலஹள்ளி காட்டுப்பகுதி. வானுயர கான்கிரீட் காடுகளுக்கு மத்தியில் பச்சை பசேலென ரம்மியமாக காட்சி தரும் இந்த இடம் பெங்களூரு வாசிகளின் சொர்க்கபுரியாக பார்க்கப்படுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான பெங்களூரியன்ஸ் உடற்பயிற்சி செய்வதற்காகவும் மன அமைதியை தேடியும் இந்த இடத்திற்கு வருவது உண்டு. அப்படித்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இளம் பெண் ஒருவர் அவலஹள்ளி காட்டிற்குள் ஜாகிங் மேற்கொண்டுள்ளார். அப்போது அந்த பெண்ணை 10 வயதுடைய சிறுவர்கள் வழிமறித்து அவரிடம் அவதூறான முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. फिनिश करके एग्जिट के साइड जा रही थी, सो मैं वॉक कर रही थी एंड वहाँ सामने से 3 बच्चे आ रहे थे. 3 बच्चे मुश्किल से वो 10-12 मतलब मैक्स 13 के होंगे, वो उससे कम ही के होंगे. एंड ऑब्वियसली आई डोंट अंडरस्टैंड कन्नड़ा. अब कोई टॉन्ट मारेगा और आपको देख के हंसेगा तो समझ तो आएगा ही. उनमें से एक बच्चा इस एरिया को देख के अपने फ्रेंड्स को कमेंट पास किया, सारे हंसने लगे. तो मैंने बहुत गुस्से में ऐसे पीछे मुड़ के देखा, फिर मैंने सोचा छोड़ो क्या है, बच्चे हैं क्या ही बोलूं इनको. இந்த சம்பவத்தில் தான் பாதிக்கப்பட்டதாக வீடியோ வெளியிட்டுள்ள இளம் பெண்ணின் பெயர் ரித்திகா சூரியவன்ஷி. பீகார் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ரித்திகா MNC நிறுவனங்களில் சீனியர் கண்டென்ட் கிரியேட்டராக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். ஒரு கட்டத்தில் தனக்கென சுயமாக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என நினைத்த ரித்திகா அவருடைய MNC பணியை விட்டு விலகிய பிறகு பெங்களூருவில் தனியாக பென்ட் ஹவுஸ் ஒன்றை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக தன்னை தகவமைத்து கொண்டுள்ளார். எப்போதும் பாசிட்டிவ் கான்டென்ட்டுகளை மட்டுமே பகிர்ந்து வந்த ரித்திகாவிடமிருந்து இப்படி ஒரு அதிர்ச்சி தரும் பதிவு வெளியாகும் என யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வழக்கம் போல் அவலஹள்ளி காட்டுப்பகுதியில் ஜாகிங் மேற்கொண்ட ரித்திகாவை சில சிறுவர்கள் கேலி கிண்டல் செய்தபடி பின்தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த சிறுவர்கள் 10 முதல் 12 வயதுக்குள் இருப்பார்கள் என்பதால் அவர்களின் கருத்துக்களை பொருட்படுத்தாமல் ஜாகிங்கை தொடர்ந்ததாக ரித்திகா தெரிவித்துள்ளார். ஆனால் திடீரென நடுக்காட்டில் ரித்திகாவை வழிமறித்த சிறுவர்கள் அவர் அணிந்திருந்த உடை குறித்து அவதூறாக பேசியதாகவும் திரும்பி நிற்குமாறு கூறி அவமானப்படுத்தியதாகவும் அவர் மனவேதனையுடன் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். ரித்திகா வெளியிட்ட இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி தற்போது மாநிலம் கடந்த விவாதமாகவும் மாறியுள்ளது. சிறுவர்களின் இந்த நடத்தை குறித்து சமூகமும் பெற்றோர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என ஆதரவான கருத்துக்கள் ஒருபுறம் எழுந்துள்ளன. மற்றொரு புறம் பொது இடங்களில் பெண்களே கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என கூறி ரித்திகாவுக்கு எதிராகவும் சில நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த விவகாரம் சமூக ஊடக பப்ளிசிட்டிக்காக செய்யப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகளும் சில தரப்பினரால் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவலஹள்ளி காட்டுப்பகுதி அமைதியான இடமாக இருந்தாலும் அதே நேரத்தில் பாதுகாப்பு குறைபாடுள்ள பகுதியாகவும் பார்க்கப்படுவதால் அங்கு போதிய CCTV கேமராக்கள், போலீஸ் ரோந்து ஆகியவற்றை அதிகரித்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. திரைப்பட பாணியில் கடைக்குள் புகுந்த ஒருவர் திருட்டு சம்பவத்தை அரங்கேற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே RR நகரில் உள்ள ஒரு கடையின் கதவை கம்பியால் உடைத்து உள்ளே நுழைந்த இளைஞர் சாவகாசமாக நாற்காலியில் அமர்ந்து சிறிது நேரம் கழித்து திருடும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. பகுதியில் அடுத்தடுத்து 4 கடைகளில் நள்ளிரவில் திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதில் செல்போன்கள், லேப்டாப், பணம் திருடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோயில் வாசலில் பெண்ணின் தாலியை பறித்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் கோவில் வாசலிலேயே ஒரு பெண்ணின் தங்க தாலி பறிக்கப்பட்ட சம்பவம் பக்தர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாசு பூஜ்யா கோவில் அருகே பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்க தாலியை பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் கண் இமைக்கும் நேரத்தில் பறித்து கொண்டு தப்பினர். கொள்ளையர்கள் தப்பி சென்ற காட்சிகள் CCTV கேமராவில் தெளிவாக பதிவாகியுள்ளன.
இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதைந்த கோவிலுக்குள் ரத்தினக்கல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் உள்ள கண்டி மாவட்டம் கலஹாவில் மண் சரிவில் சிக்கிய ஆலயத்தை சீர் செய்தபோது ரத்தினக்கல் போன்ற பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பெய்த கனமழையால் கலஹா, தெல்தொட்டை, கள்ளந்தன பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயம் பாதிக்கப்பட்டிருந்தது. இதனால் இந்த ஆலயம் சீர் செய்யப்படும் நிலையில் அந்த பணியின் போது பிரகாசமாக மிளிர்ந்த கற்பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பாறை இரவு நேரத்தில் பிரகாசமாக ஒளிர்ந்ததால் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தகாத உறவுக்கு தடையாக இருந்த கணவரை கொலை செய்த மனைவி கைது செய்யப்பட்டார். ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் தகாத உறவுக்கு தடையாக இருந்த கணவரை காதலனோடு சேர்ந்து மனைவியே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோடவரம் பகுதியைச் சேர்ந்த சின்னாவின் மனைவி கொண்டம்மாவுக்கு கணேஷ் என்பவருடன் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. கணவர் பலமுறை கண்டித்தும் கணேஷுடன் கொண்டம்மா தொடர்பில் இருந்ததாகவும் இதனால் பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் கணேஷுடன் சேர்ந்து கணவரை கொல்ல கொண்டம்மா முடிவு செய்ததாகவும் தெரிகிறது. அதன்படி சின்னாவை கணேஷும் அவரது உறவினரும் சேர்ந்து கட்டையால் அடித்துக் கொன்று விபத்தில் இறந்ததாக நாடகம் ஆடியுள்ளனர். கொண்டம்மாவின் செல்போன் அழைப்புகள் மூலம் உண்மை தெரிய வந்ததை அடுத்து கொண்டம்மா, கணேஷ் மற்றும் அவரது உறவினரை போலீசார் கைது செய்தனர். பள்ளி மாணவிகளை விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சம்பவத்தில் பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடலூரை கதிகலங்க வைத்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? பள்ளி மாணவிகளை கடத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய சம்பவம் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னர் திட்டக்குடியை திக்குமுக்காட வைத்தது. அந்த சம்பவத்தில் ஏற்கனவே 17 பேருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 3 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. முக்காடு போட்டபடி நிற்கும் இந்த அம்மணியும் அவரது கண்கண்ட கணவனும் தான் அந்த தண்டனைக்கு பாத்திரமானவர்கள். அப்பாவி பள்ளி மாணவிகளை விபச்சாரத்தில் தள்ளி சீரழித்த கொடூர கும்பலின் பின்னணியை அறிய ஒரு மாமங்கம் பின்னோக்கி செல்ல வேண்டும். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்த 13 வயது மாணவியும் 8ஆம் வகுப்பு படித்து வந்த 14 வயது மாணவியும் தோழிகளாக இருந்தனர். இந்த மாணவிகளை அப்பகுதியில் இட்லி கடை நடத்தி வந்த தனலட்சுமி என்ற பெண் மிரட்டி அவரது கள்ளக்காதலன் ஆனந்தராஜின் காமப்பசிக்கு இரையாக்கினார். காதலனின் காமப்பசி தீர்ந்ததும் 2 மாணவிகளையும் விபச்சாரத்தில் ஈடுபட வைக்க திட்டம் போட்டிருக்கிறார் தனலட்சுமி. அதன் பிறகு மாணவிகளை விருதாச்சலத்தில் உள்ள விபச்சார புரோக்கர் கலா என்பவரின் வீட்டுக்கு கடத்தி சென்று அதே பகுதியைச் சேர்ந்த அன்பு என்ற செல்வராஜ் மூலம் கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் தள்ளியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து திட்டக்குடியை சேர்ந்த மத போதகர் அருள்தாஸ் என்பவர் வீட்டுக்கு மாணவிகளை 2 நாட்கள் உல்லாசத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார் தனலட்சுமி. அதன் பிறகு தனலட்சுமியும் புரோக்கர் கலாவும் சேர்ந்து 2 மாணவிகளையும் விழுப்புரம், வளவனூர், சேலம், வடலூர், நெய்வேலி ஆகிய இடங்களுக்கு அழைத்து சென்று விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளனர். இறுதியாக அரியலூர் மாவட்டம் இடையாக்குறிச்சியை சேர்ந்த சதீஷ்குமார், அவரது மனைவி தமிழரசி ஆகியோருக்கு மாணவிகளை விற்றுள்ளனர். 39 வயதான சதீஷ்குமாரும் அவரது மனைவி தமிழரசியும் சேர்ந்து
மாணவிகளை வடலூரில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் தங்க வைத்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் 2 மாணவிகளும் கேடி தம்பதி அசந்த நேரத்தில் அங்கிருந்து தப்பி ஓடி வந்து திட்டக்குடி போலீசில் தகவல் தெரிவித்தனர். இது தொடர்பான புகாரின் பேரில் 23 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனை அறிந்து சதீஷ்குமார், அவரது மனைவி தமிழரசி உட்பட 4 பேர் தலைமறைவாகி உள்ளனர். இருப்பினும் இந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவுப்படி சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு மாற்றப்பட்டு மற்ற 19 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் சதீஷ்குமார், தமிழரசி ஜோடி மட்டும் கிடைக்கவில்லை. அதே சமயம் அந்த ஜோடியை தேடும் பணியிலிருந்தும் போலீசார் சோர்ந்து போகவில்லை. அதன் பலனாய் சதீஷ்குமார் கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவதாக சிபிசிஐடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே சதீஷ்குமாரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் திருவண்ணாமலையில் உள்ள ஒரு வீட்டில் தமிழரசி வேலை பார்த்து வருவது தெரிய வந்தது. இதன் பேரில் தமிழரசியையும் போலீசார் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய கபிலன் என்பவரும் கைதானார். இந்த வழக்கில் அனைத்து விசாரணைகளும் முடிவடைந்த நிலையில் நீதிபதி குலசேகரன் முன்பு 3 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டு கூறப்பட்டது. அப்போது கபிலனும் சதீஷ்குமாரும் தங்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக கூறினர். தமிழரசி தனக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இவர்கள் யார் என்று தெரியாது என அந்தர்பல்டி அடித்தார். ஆனால் தொடர்ந்து நடந்த வாதங்களில் அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி நீதிபதி தண்டனை விவரத்தை அறிவித்தார். இதையடுத்து அவர்கள் 3 பேருக்கும் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் சதீஷ்குமாருக்கு ரூபாய் 45,000 அபராதமும், தமிழரசிக்கு ரூபாய் 30,000 அபராதமும், கபிலனுக்கு ரூபாய் 15,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. 2 பள்ளி மாணவிகளை ஈவு இரக்கமின்றி பாலியல் வன்கொடுமை செய்ததோடு விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய கொடூர சம்பவம் இன்றும் அப்பகுதியில் ஒரு அழியா சுவடுதான்.